ஆப்கி அதாலத்தில் பிலிம் ஸ்டார் பாபி டியோல் மீது உள்ள குற்றச்சாட்டு. இவர் தன்னுடைய ஹீரோயின்ஸை தொல்லை செய்கிறார். ஆனா உங்களை பார்த்தா சோபர் மாதிரி தெரியுது, மத்தவங்கள தொல்லை பண்ற மாதிரி தெரியல. ஆனா முதல் படத்துல இருந்து அதுல ட்விங்கிள் கண்ணா உங்க கூட இருந்திருக்காங்க. அவங்க கிட்ட சின்ன சின்ன விஷயத்துக்கெல்லாம் நீங்க சண்டை போட்டிருக்கீங்க. ஆமா, அப்போ நாங்க 2 பேருமே சின்னவங்க. அப்போ சாரி, எனக்கு சின்ன வயசுலேருந்தே ஸ்டொமக் ப்ராப்ளம் இருக்கு. நான் எப்பவும் என் வயித்தை பத்தி தான் பேசிட்டு இருப்பேன். இன்னைக்கு இப்படியாச்சு அப்படியாச்சு, இன்னைக்கு வரல, இதுக்கப்புறம் வரலாம், அப்படி சொன்னா உங்களுக்கு கோவம் வந்துடும். அண்ட் அத பத்தி தான் பேசுவேன். பாட்டி கிளீன் பண்றத பத்தி பேசினா கோவம் தானே வரும். ஆனா நீங்க யோசிச்சு பாருங்க, அதாவது பாத்தீங்கன்னா டென்ஷனாவே இருக்கும். காலையில வீட்டை விட்டு கிளம்பும்போது அது சரியா வரலன்னா நாள் முழுக்க ஒரு மாதிரி தான் இருக்கும். அவங்க இன்டர்வியூ கொடுக்கும்போது நேரடியா இன்டர்வியூல சொல்லிட்டாங்க, பாபிக்கு இப்படி ஒரு ப்ராப்ளம் இருக்குன்னு. நான் ஃபோன் பண்ணி கேட்குறேன், இன்டர்வியூல ஏன் இதை சொன்னீங்கன்னு. அப்போ எங்களுக்கு ரொம்ப சின்ன வயசு வேற. ரொம்ப வருஷத்துக்கு அப்புறம் நீங்க க்ரூஸ்ல ஷூட் பண்ணிருக்கீங்க. அப்போ ஒரு செய்தி வந்தது. அதுல ட்விங்கிளோட சேர்ந்து பாபி சன்பாத் பண்றாருன்னு. அதாவது பொய் செய்தி பரப்புறவங்களுக்கு எப்படிதான் தோணுமோ, எப்படிதான் எழுதுறாங்கன்னு தெரியல. அப்படி ஒரு நாள் நடந்ததே இல்ல. அக்ஷய் கோவப்பட்டாராமே. இல்ல, அப்படிலாம் எதுவுமே நடந்ததில்ல. இதெல்லாம் பொய். இந்த மாதிரி காசிப்பெல்லாம் பொய். பிச்சு ஷூட்டிங் நேரத்துல நீங்க ராணி முகர்ஜிய 1.5 அடின்னு கூப்பிடுவீங்களாமே. ராணி என்னோட ரொம்ப நல்ல ஃப்ரெண்டு. எங்களோட நட்பு பிச்சு படத்துல இருந்து தான் தொடர்ந்தது. நாங்க ஒரு சாங் பண்ணிட்டு இருந்தோம். அப்போ தண்ணியில ஒரு ராப்ட் மேல இருந்தோம். காத்து நல்லா அடிச்சுது. ஸோ ராணி சொன்னாங்க, நான் இந்த பக்கம் நிக்கிறேன், என் முகத்துல காத்து வீசும், முடி இப்படி பறக்கும்னு சொன்னாங்க. என் ஃபேஸுக்கு முன்னாடி முடி இப்படி வந்துட்டு இருந்தது. நான் சொன்னேன், இல்ல இது வேண்டாம், 2 பேரும் சைட்லயே நிப்போம், அப்பதான் 2 பேரோட முடியும் ஒரு பக்கம் போகும்னு சொன்னேன். அவங்களும் அதை ஒத்துக்கல, நானும் ஒத்துக்கல. அப்புறம் சண்டை வந்துருச்சு. ஒரு தடவை தான் சண்டை போட்டோம், அதுக்கப்புறம் நல்ல ஃப்ரெண்ட்ஸ் ஆயிட்டோம். அண்ட் படம் முடியிற வரைக்கும் அவங்களோட அப்பா அம்மா ஷூட்டிங் ஸ்பாட் வருவாங்க, வீட்டிலேருந்து மீன் எடுத்துட்டு வருவாங்க. அவங்க பெங்காலி, சாப்பாடு ரொம்ப டேஸ்டியா இருக்கும். அண்ட் அவங்களோட நடிச்சது ரொம்ப நல்லா இருந்தது. 2 படம் அவங்க கூட சேர்ந்து பண்ணேன். பாதல், பிச்சு 2மே சூப்பர் ஹிட். அண்ட் சி இஸ் அ வண்டர்ஃபுல் பர்சன். பிரீத்தி சிந்தாவை நீங்க பிரீத்தம் சிங்னு சொல்லுவீங்க. நான் அவங்கள பிரீத்தம் சிங் தான் சொல்லுவேன், ஏன்னா நான் அவங்க கூட சோல்ஜர் பண்ணேன். ஆக்சுவலி பிரீத்தி எனக்கு முன்னாடி இருந்தே தெரியும், ஏன்னா நான் நிறைய பார்ட்டிஸ்க்கு போவேன். என்னோட படம் ரிலீஸ் ஆகாததுனால நான் ராத்திரியெல்லாம் சுத்திட்டு இருப்பேன். ஸோ அப்பாவோட வேன் எடுத்துக்கிட்டு, அப்பா அவுடோர் ஷூட்டிங் போயிட்டாங்கன்னா அப்பாவோட வேன் எடுத்துட்டு சுத்துவேன். ஃப்ரெண்ட்ஸோட வெளியே போவேன். ஃப்ரெண்ட்ஸோட ஃப்ரெண்ட்ஸ் இருப்பாங்க. பிரீத்தியோட ஃப்ரெண்டோட ஃப்ரெண்ட் இருந்தாங்க. அப்படிதான் ஆக்சுவலி நாங்க சந்திச்சோம். ஆக்சுவலி இன்ஸ்டாகிராம்ல எழுதியிருந்தாங்க, என்னோட பேரு பிரீத்தம் சிங் இல்லைன்னு. இன்டர்நெட்ல அவங்க உண்மையான பேரு பிரீத்தம் சிங்னு வந்தது. அதை பார்த்து எனக்கு ரொம்ப சிரிப்பு வந்துருச்சு. சி இஸ் ஆல்சோ வண்டர்ஃபுல். ஆக்சுவலி அவங்களுக்காக ரொம்ப சந்தோஷப்படுறேன். இப்போ தாய் ஆயிட்டாங்க, 2 பசங்க இருக்காங்க. கொஞ்ச நாளைக்கு முன்னாடி தான் நான் தானியா அவங்க கூட டின்னர் போயிருந்தோம். தட்ஸ் நைஸ் டு see her. உங்களோட இன்னொரு கோ ஸ்டார் அப்ப பெரிய ஹீரோயினா இருந்தாங்க, மனிஷா கொய்ராலா. குப் குப்ல நடிக்கும்போது நீங்க அவங்க கூட இன்டிமேட் சீன் பண்ண மறுத்துட்டீங்களாமே. ஆக்சுவலி அந்த மாதிரி எதுவும் நடக்கல. அவங்க வாய் நாறுதுன்னு சொன்னீங்களா? ஆமா, எனக்கு ஞாபகம் இருக்கு. கொடைக்கானல்ல ஷூட்டிங்ல இருந்தோம். அங்க ரொம்ப குளிரா இருந்தது. அங்க போகும்போது சூடா சுண்டல்ல வெங்காயம் தக்காளிலாம் போட்டு கொடுத்தாங்க. அது ரொம்ப நல்லா இருக்கும். அவங்க ரொம்ப விருப்பப்பட்டு சாப்பிட்டுட்டு இருந்தாங்க. அந்த டைம்ல அந்த சீன்ல அவங்க என்னை இங்க கடிக்கணும். அவங்க வெங்காய நாத்தத்துல எனக்கு எக்ஸ்பிரஷனே வரல. அவங்கள எப்படி பழி வாங்குறதுன்னு நினைச்சேன். அப்போ ஒரு சீன் எடுத்துட்டு இருந்தாங்க. காலேஜ்ல அவங்க பிரதர் என்னை அடிக்கிற மாதிரி ஒரு சீன். அவரு புது ஆக்டர். நான் அவர்கிட்ட சொன்னேன், நீ வெங்காயம் சாப்பிடு, ஆக்டிங் இம்ப்ரூவ் ஆகும்னு சொன்னேன். அப்படி சொல்லி அவரை வெங்காயமா சாப்பிட வச்சேன். அதுக்கப்புறம் ஷாட் வரும்போது மனுஷா அதை கண்டுக்கவே இல்லை. அந்த ஏஜ்ல மெச்சூரிட்டி இல்லாம இருக்கும்ல. சோ ஆமா, அந்த மாதிரி சில விஷயம் நடந்தது. பப்ளிக்ல யாராவது கேள்வி கேக்குறீங்களா? ஹலோ சார். ஹலோ சார், நாங்க சில சுவாரஸ்யமான விஷயங்கள் கேள்விப்பட்டிருக்கோம். தர்மேந்தர்ஜிக்கு கோவம் வந்தா அவரோட ஃபேன்ஸ் எல்லாம் அடிச்சிருவாராமே. உங்களுக்கு உங்க ஃபேன்ஸ் மேல எப்பவாவது கோவம் வந்திருக்கா? நீங்க அவங்கள அந்த மாதிரி அடிச்சிருக்கீங்களா? அந்த மாதிரி சுவாரஸ்யமான விஷயங்கள் சொல்ல விரும்புறீங்களா?
அப்பா வந்து பாத்தீங்கன்னா, யாராவது தப்பா பேசினா அவர் தாங்க மாட்டாரு, பொறுத்துக்கவே மாட்டாரு. அவருக்கு பெரிய கை வேற, கண்டிப்பா 2, 3 அடி விழதான் செய்யும். அதுக்கப்புறம் அவங்கள அப்பாவே போய் வீட்டுக்குள்ள கூட்டிட்டு வருவாரு. சாப்பாடு குடுத்து, பால் குடிக்க குடுத்து, துணியெல்லாம் குடுப்பாரு. அவரு அப்படிதான். எனக்கு அந்த மாதிரி அடிக்கிறதெல்லாம் பிடிக்காது. நான் அப்படி இருந்ததில்ல. எனக்கு வந்து சின்ன வயசுல இருந்தே பாத்தீங்கன்னா, ஒருத்தர அடிக்க வேண்டிய அவசியம் ஏற்படவே இல்ல. எனக்கு அது சுத்தமாவும் பிடிக்கல. நான் அந்த மாதிரி எதுவும் பண்ணதில்ல. தர்மேந்திர சாரை பத்தி ஒரு படம் எடுத்தா உங்களை பொறுத்த வரைக்கும் அவரோட கதாபாத்திரத்தை யாரு பண்ணா நல்லா இருக்கும்னு நீங்க நினைக்கிறீங்க? நீங்களா, இல்ல சன்னிஜியா, இல்ல வேற யாராவது? யாராலையும் முடியாது. அவரை மாதிரி இன்னொருத்தரால இருக்கவே முடியாது. அவர் ஒரு தனி மனிதர், தனி ஆளுமை. அவரு பாபி, அவர எல்லாரும் நேசிச்சாங்க. அதே மாதிரி உங்களுக்கும் சன்னிக்கும் அவர் மேல இருந்த பாசமே தனி. நான் சன்னிய பாத்திருக்கேன். அவர் எப்பவும் அப்பா பின்னாடி ஒரு சுவர் மாதிரி நிப்பாரு. அவர் ஆப்கி அதாலத்துக்கு வந்தப்போ சன்னி தான் அவரை கூட்டிட்டு வந்தாரு. ஆமா, இங்க வந்து பக்கத்துல உட்கார்ந்திருந்தாரு. நோ, ஐ எம் ஜஸ்ட், நான் எப்பவும் சொல்லிக்கிட்டே இருப்பேன், ஐ எம் வெரி பிளஸ்ட். அப்படி ஒரு குடும்பத்துல நான் பிறந்திருக்கேன். அப்படிப்பட்ட அப்பா அம்மா எனக்கு கிடைச்சாங்க. உங்களோட சென்டிமெண்ட்டை என்னால புரிஞ்சுக்க முடியுது. இந்த உலகத்துக்கும் தெரியும், இந்த சென்டிமெண்ட்டை எல்லாரும் ரெஸ்பெக்ட் பண்ணுவாங்க. நீங்க தரம்ஜி மேல வச்சிருக்கிற பாசம், அவர் மேல அவ்வளோ மரியாதை வச்சிருக்கீங்க. எனக்கு தெரிஞ்சு உலகத்துல இப்படி ஒரு சகோதரர் அமையறது ரொம்பவே கஷ்டம்னு நினைக்கிறேன். இல்ல, என் அப்பா மாதிரி யாராலையுமே இருக்க முடியாது. அது உண்மைதான். தரம்ஜி மாதிரி யாராலையும் இருக்க முடியாது. இந்த நோட்டோட இந்த நிகழ்ச்சியை இதோட முடிச்சுக்கலாம்.